ஹாய். ஏன்டா சோகமா இருக்க? டேய் மூதேவி, ஏன்டா சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லை, இந்த வருஷம் வேஸ்ட்டாக போன மாதிரியே வர்ற வருஷமும் வேஸ்ட்டாக போயிருமோன்னு பயமாக இருக்கு. ஆமா, போன வருஷம் அப்படி என்ன பண்ணணும்னு நினைச்ச? ஓ அதுவா, ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனே சரி ஒரு 5 மணிக்கு எந்திப்போமே காலையில் அப்படின்னு பார்த்தேன். சரி அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்காவது எந்திரிச்சிருவோமே நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். முடியல. சரி அது 2வது ரெசல்யூஷனாக ஒன்று இருக்கே, சரி ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலான்னு பார்த்தேன். அதுவும் முடியல. இது எதுவுமே முடியாமல் போச்சு. 3வது ஒரு ரெசல்யூஷன் எடுத்து வச்சிருப்போம்ல, அதுதான் இந்த நம்ம உடம்ப அப்படியே ஒரு ஜான்சினா போல எடுத்து வச்சலாம். அதுவும் முடியல. சரி என்ன பண்ணுறது, எதுவுமே முடியாமல் போச்சு. சரி காசையாவது சேர்த்து வைக்கலான்னு பார்த்தேன். மூதேவி, அதுக்கு நீ வேலைக்கு போகணும். அப்போவே எங்கள் அம்மா சொல்லிச்சு. இப்போ அவன்கிட்ட சொன்னேன்ல, அதான் போய் அம்மாட்ட போய் சொன்னேன். இந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலே இந்த 4 விஷயம் கிடைச்சிருக்குமேன்னு சொல்லிச்சு. அப்படி என்ன விஷயம் சொன்னாங்க? இது ஒன்றும் இல்லை, தண்டமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் கட் பண்ண சொல்லிச்சு. நானும் மட்டும் நீ என்ன படிச்சு கலெக்டர் ஆகவா போற?